ஹாய், இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th தமிழில் ஃபஸ்ட் இயரில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்றத்தாழ்வு அற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும் அசதி. நிலவு கூட்டல் என்று என்பது சீர்திருத்த கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பது சீர்திருத்த கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்மயிர் என்னும் சொல்லி பிடித்தது கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இன்ப தமிழ் பாடலில் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. விளைவுக்கு தோல், அறிவுக்கு நீர், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே ஒத்த ஓசை அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி லாஸ்ட்டு 2 சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. போர், நீர், பால், வேல், வான், தேன், தோல், வால். குருவினா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? பாரதிதாசன் நம்ம அந்த போம்லேயே நம்ம பார்த்தோம்ல, பாரதிதாசன் தமிழை ஒவ்வொன்று கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாரதிதாசன் எப்படியெல்லாம் ஒரு தமிழுக்கு என்னென்ன நேம்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் தமிழுக்கு என்ன நேம்லாம் சொல்லியிருக்காங்க? அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோல், வால். இதெல்லாம் நீங்கி தமிழை எதனோடு ஒப்பிடுங்கள். ஆக்சுவலாக இங்கே நாங்கள் எழுதியிருக்கிறது நாங்கள் தமிழை உயிரோடு ஒப்பிடுவோம் அப்படின்னு. நீங்கள் உங்களோட விஷ் நீங்கள் எதை வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்து இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இருந்து எழுதுக. இந்த இன்பத்தமிழ் பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச 2 லைன்ஸ் நீங்கள் எழுதணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சது இது உங்களோட ஓன், நீங்கள் சொந்தமானது. அடுத்து சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? வாங்க பார்க்கலாம். இதுக்குள்ள ஆன்சர் நான் தனியாக நோட்டில் எழுதியிருக்கேன். எந்த ஒரு பயிர் விளைச்சலுக்கு அடிப்படை தேவையானது நீர் தான். நீரின்றி விளைச்சல் இல்லை. இதுவே அதாவது நீர் இல்லாமல் எனது விளைச்சல் இல்லை. ஸோ அதனால் சமூக வாழ்னா அதுக்கு என்ன தேவை? அடிப்படை தண்ணி தான், நீர் தான். அடுத்து வேல் என்பது ஒரு ஆயுதம். தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடுகிறது? அதாவது வேலு அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் அப்படிதானே, அதையே நம்ம தமிழோடு ஒப்பிடுதோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல் தமிழர்களின் போரில் பயன்படுத்திய ஆயுதம். தமிழர்கள் போரில் பயன்படுத்துகிற ஆயுதம் தான் எனது வேல். இப்போ தமிழ் இலக்கியங்கள் கூறப்பட்டிருக்கிற கருத்து ஆளுமிக்க கருத்துக்கள் மனித மனங்களின் காயத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது. அதாவது தமிழ் இலக்கியங்களில் கூறுற தமிழ் ஆழமான கருத்து எனது மனுஷங்க மனசில் ஒரு காயத்தை ஏற்படுத்துகிற தன்மை இருக்குது. பெண் கல்வி, காய்ம்பெண், மறுமணம், பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை வெண்சொற்களால் கூறினால் பொருள் ஈடுபடாது. எனவே வேல் போன்ற கூர்மையான சொற்களை பயன்படுத்துகின்றனர் நம் புலவர்கள். அதாவது இந்த பெண் கல்வி, மறுமணம் இதெல்லாம் ரொம்ப புரட்சிகரமான கருத்து. இதை போய் மென்மையாக நம்ம சொன்னால் நல்லாவா இருக்கும். ஸோ அதனால தான் இது வேல் மாதிரி நம்ம அதை கூர்மையாக நம்ம புலவர்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அடுத்த லெசனில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை அப்படிங்கிறதோட பொருள் கேட்டிருக்காங்க பழமை. இடப்புறம் என்னும் சொல்லி பிடித்தது கிடைப்பது இடன் குற்றல் புறம். சீர் இளமை என்னும் சொல்லி பிடித்தது கிடைப்பது சீர் குற்றல் இளமை. அடுத்து சிலம்பு குற்றல் அதிகாரம் என்பது சேர்த்தது கிடைக்கும் சொல் சிலம்பதிகாரம். கணினி குற்றல் தமிழ் என்பது சேர்த்தது கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ்மொழி போல இனிதாவது எங்கு காணும் என்றும் பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் எண்களில். அடுத்தது ஆக்சுவலாக இது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை செக் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் தான் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி இது பண்ணணும். அடுத்து குருவினா பார்த்துடலாம். தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 6 இருக்குது. அங்கே பார்த்துடலாம். தமிழ் பேஜ் நம்பர் 5 இது ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் ஆகுது. தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். அதாவது நமக்கு தொல்காப்பியத்தை நமக்கு ரொம்ப பழமையான ஒரு இலக்கண நூல் தெரியும். அப்படின்னா இலக்கணம்னா ஒரு மொழியை நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படி இருக்கையில் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பழமைனா அதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக இதை நிறைய நூல்கள் இருந்திருக்கும்.
ஸோ இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் தமிழ்ங்கிறது ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு, தொன்மையான மொழி அப்படின்னு. அடுத்து, நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. நம்ம தமிழ் காப்பியங்களின் பெயர்கள்: எனது தொல்காப்பியம், நன்னூல், எட்டு தொகை, பட்டுப்பாட்டு, திருக்குறள், நாலடி, அந்த மாதிரி இந்த பிங்க்ல கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் எனது தமிழில் உள்ள காப்பியங்கள். அடுத்து, தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் தமிழ் மொழி அப்படிங்கிறது எளிய மொழி. இதுக்கு மட்டும் நான் அப்புறம் ஆன்சர் பார்த்து சொல்கிறேன். அடுத்து நம்ம சிந்தனை வினா போயிடலாம். சிறுவினால ஃபஸ்ட்டு, இதுக்கு தேர்ட் ஒன் மட்டும் எனக்கு தெரியல. அண்ட் இது சிறுவினால ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்துக்கலாம். அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்ரிணை பாகற்காய் அப்படின்னா, அக்ரிணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை என 2 வகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவது சீமை மிக்கது நம்ம தமிழ்மொழி. அதாவது உயர்திணை அக்ரிணை நமக்கு 2 தெரியும். உயர்திணை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் தாழ்திணை அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம தமிழில் அப்படி சொல்லாமல் அக்ரிணை, அதாவது உயர்வு இல்லாத திணை அப்படின்னு சொல்கிறோம். அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாகற்காய் அப்படிங்கிறத கசப்பு காய் அப்படின்னு நம்ம சொல்லாமல் பாகு அற்ற காய், இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால தான் இதுதான் அதோட சிறப்பு. அதோட தமிழ் இனிய மொழி என்பதற்கு காரணம் தருக அப்படின்ட்டு இருக்காங்க. இது பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என்ற தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். அதாவது தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப இனிமையாக இருக்கும். இதில் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் பல மொழிகளை கற்ற கவிஞர் பாரதியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். தமிழ் மொழி தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி உங்களுடைய கருத்து யாது அப்படின்ட்டு இருக்காங்க. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறையை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் மொழி படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். அ கூட்டல் மு கூட்டல் து அமுது. தமிழ் மொழி எழுது முறையும் மிகவும் எளியதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. அதாவது தமிழ் மொழியை பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்பவே உகந்த மொழி. சரியா? உயிர்மையும் சேர்வதனால எனக்கு நமக்கு உயிர்மை அப்படின்னு சொல்கிற எழுத்து கிடைக்கும். மெய்யெழுத்துக்கு அதே மாதிரி தமிழ் மொழியை எழுதுகிற முறையும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும். ஒரு சிலது தான் ரொம்ப ரேராக தான் இடஞ்சுழி எழுத்துக்களாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாம். தமிழ் மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களே, காரணம் தருக அப்படின்ட்டு இருக்காங்க. தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துள்ளிப்பா போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உடனடி வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. அதாவது தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதுசாகவே ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் வளர்ந்துக்கிட்டே வருதுல்ல. ஃபஸ்ட்டு என்னது செய்யுள், அடுத்தால கவிதை, அடுத்தால புது கவிதை, அடுத்தால துள்ளிப்பா, அதுக்கப்புறம் கட்டுரை, புதினம், சிறுகதை, இப்போ அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு சொல்லலாம் வளர்ந்துருக்குல்ல. ஸோ இதனால தான்
ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் தனக்கு ஏற்ற மாதிரியே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால தான் என்னன்னு சொல்கிறோம், வளர் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த ஒளி பிறந்தது அப்படிங்கிறது தமக்கும் பெரும் மகிழ்வி அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடும் நிகழ்வு யாது அப்படின்னு இருக்காங்க. இது அது பக்கத்தில் உள்ள பேஜ் 12 இருக்குது. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளால் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ச்சியை தான் எனக்கு பெருமகிழ்ச்சி அளித்தது. அதாவது போலியோவால் பாதிக்கப்பட்டாங்களா, அவங்க ஆக்சுவலாக என்னது 3 கிலோ எடை உள்ள அந்த செயற்கை காலை தான் பொருத்தி கொண்டு நடக்க சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கார்பன் இலையை கொண்டு அதை 300 கிராமுக்கோட எடையில செயற்கை காலை உருவாக்குனாங்க. அதனை போட்டவங்க அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணாங்களா. அதுதான் என்னோட லைஃப்பில் எனக்கு ரொம்ப சக்ஸஸாக ரொம்ப மகிழ்ச்சியும் தந்ததா அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்கிறாங்க. அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் 2 உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். ஆக்சுவலாக சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆ இ உ ஏ ஐ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் கா சோ. ஆயுத எழுத்து இடம்பெறும் இரட்டை மாத்திரை அளவுள்ள சொல் அக்து. அடுத்தால தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அது என்னன்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அடுத்து மெய் எழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக அப்படின்ட்டு இருக்காங்க. மெய் எழுத்துல நான் ஆல்ரெடி இதை நடத்தும் போதே சொன்னேன். மெய் எழுத்துல 3 இனம் உண்டு. என்னது வல்லினம், இது பேஜ் நம்பர் 15 இருக்கு. வல்லினம், மெல்லினம், இடையினம். இதை வல்லினம்மா நீங்கள் கசட தபர அப்படின்னும், மெல்லினம்மா ஞனன நமன அப்படின்னும், இடையினத்தை யரள வளல அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக அப்படின்னு இருக்காங்க. அதில் குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்க்கு 1/2 மாத்திரை, ஆயுதத்துக்கு 1/2 மாத்திரை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத, வேறு எந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி நடத்தணும், உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.